அந்த வீட்டு பெண்மணி தன்னோட பக்கத்து வீட்டில் குடியிருந்த தன்னோட தோழிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னோட கணவர் கொண்டு வர சம்பளத்தை வச்சுட்டு மாதம் ஃபுல்லாக ஓட்டுறதே எனக்கு பெரிய சிரமமாக இருக்குது. இதில் என்னோட மாமியார் வேற இங்கேயே இருக்காங்க, அவங்களோட பெரிய பையன் கோயம்புத்தூரில் ஒரு துணிக்கடை வச்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்காங்க, அங்கே போய் இருங்க அப்படின்னு யார் வற்புறுத்தினாலும் போக மாட்டேன்னு இங்கேயே அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு அவங்க பாரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்போதுமே இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்களோட மாமியார் கோயிலுக்கு போயிருக்காங்க, பக்கத்து வீட்டு பெண்மணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க மனசு பொறுக்க முடியாமல் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அதுக்கு இந்த வயதான பெண்மணி சொல்லியிருக்காங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, என்னோட பெரிய பையன் கோயம்புத்தூர்லேருந்து என்னை வாங்கன்னு கூப்பிட்டுட்டே தான் இருக்கான், அங்கே போனால் என்னை மகாராணி மாதிரி வச்சுக்குவான், எனக்கு அறுசுவை விருந்தேன்னு கிடைக்கும், ஆனால் என்னோட ஒரு பையன் நல்லா இருக்கான், இன்னொரு பையன் சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டு இருக்கான், அப்படிங்கும் போது நான் எப்படிமா போய் அங்கே விருந்து சாப்பிட்டு இருக்க முடியும், அதனால தான் கஞ்சியோ கூழோ நான் இவன் கூடயே குடிச்சிட்டு இருக்கேன். அதோட நான் அங்கே போகாமல் இங்கே இருக்கிறதுனால என்னோட பெரிய பையன் மாதம் மாதம் எனக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்ருக்கான், அதை நான் அப்படியே என்னோட சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்றேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேம்மா அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அவனோட கண்ணு கலங்கியிருக்கு. அதை கேட்டுட்டு இவங்களோட கண்ணும் கலங்கியிருக்கு. அம்மாக்கள் எப்போதுமே ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமும் வைக்க மாட்டாங்க. நாம் வேணால் சிறுபலத்தனமா அம்மாவுக்கு என்ன தான் பிடிக்கும் இல்லை அம்மாவுக்கு என்ன தான் பிடிக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அம்மாக்கள் எல்லாருக்குமே தன்னோட எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க.